அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நாம் பின்பற்றி வரும்படி நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தான் நீங்க சொல்றார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்காக மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி வசனத்துல வாச்சா தான் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனங்களை வாச்சா தான் எதை நமக்காக வச்சுட்டு போனார் என்பதையும் பார்க்கலாம். 20ஆம் வசனத்தை நம்ம 19-20 வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாய் இருக்கும். இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லு. இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு அது தள்ளிவிட்டு சுகபோகமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் கடந்து போவோமானால் அது நம்மை நித்திய சந்தோஷத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இங்கு இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் நமக்காக அவர் பாடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு என்ன செய்து விட்டு போகிறார்? அடிச்சுவடாக நமக்கு வைத்து விட்டு போகிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாங்க, என்னை பின்பற்றுங்க என்று சொல்லி இயேசு சொன்னார். அதான் சொல்ற, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அதாவது நன்மை செய்து நம்ம பாடுபட்டா, ஏன்னா நன்மை செய்யறவங்களுக்கு பாடு உபத்திரங்கள் வருது. கெட்டது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சத்தியத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புள்ள நடத்தணும்னா நம்ம இன்றைக்கு குற்றவாளிகளாய் தருகிறோம். இயேசு அதைத்தான் செய்தார். அன்றைக்கு ஜனங்களை தவறான வழிகளிலே போய் கொண்டிருந்தவர்களை திருப்பி கொண்டு வந்தார். அதே போல நாமும் கூட இந்த உலகத்துல நன்மை செய்வதாக காணப்பட வேண்டும். நன்மை செய்து பாடுபடும் போது நாம் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கு. அதைத்தான் இயேசு செய்தார் என்பதை சொல்றார். அதான் 21 சொல்றார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நீங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாமும் அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு நன்மை செய்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி நடந்தாரோ அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அடிச்சுவடுகள் என்றால் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
அப்ப அவர் என்ன அடிச்சுவடுகளை வைத்தார் என்று அடுத்த 2 வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்ப நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதற்காக, அதை தொடர்ந்து நாம் பிடித்துக் கொள்வதற்காக அவர் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன மாதிரி? 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப அவர் பாவம் செய்யல, வஞ்சனை காணப்படல அப்படின்னா தீமை அவர் செய்யல அப்படின்னு அர்த்தம். 23ஆம் வசனத்துல அப்படி இருந்தும் அவர்கள் வையப்படுகிறார். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். அப்போ அவர் பாவம் செய்யல, அவர் வாயில வஞ்சனை காணப்படல, ஆனா அவர் வையப்படுறாரு. அவர் பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்தாரு, பாடுகளை சகித்தாரு, நன்மை செய்தாரு. ஆனால் அவர் வையப்படுகிறார் அப்படின்னா அவரை திட்டுறாங்க. அவர் பதில் வையாமலும், அவர் திரும்ப திட்டல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சில நேரங்கள்ல பார்க்கிறோம், சிலர்லாம் நீங்க தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் பதிலுக்கு பயமுறுத்தவில்லை. வையப்படும் போது திரும்ப திட்டல, பாடுபடும் போது பயமுறுத்தல. யார் பாடுபடுத்துறாங்களோ அவங்கள பார்த்து அப்படி இப்படின்னு பயமுறுத்தாம இருக்கிறாரு. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தீர்ப்பு செய்கிற தேவன் ஏற்ற காலத்துல அதுக்கான தீர்ப்பை கொண்டு வருவார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். தேவ தீர்ப்புக்காக அவர் என்ன பண்றாரு? தம்மை முழுசு ஒப்புவிக்கிறார். ஆண்டவர் இப்படித்தான் பிதா நம்மளை நடத்தணும்னு சித்தம் கொண்டாருன்னா அது அப்படியே செய்யட்டும். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினிடத்திலே அதை கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அதற்காகவே அந்த அடிச்சூடுகளை எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்களாம் இதை பார்த்து இதை பின்பற்றி வாங்க, நான் என்ன செய்தனோ அதையே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனேன். என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியானால் நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இயேசு கிறிஸ்து. அப்ப நாம் தப்பு பண்ணாம இருக்கலாம், நம்ம வாயில வஞ்சனை பேசாம இருக்கலாம், ஆனால் நம்மை வையுவார்கள். அவர்கள் வையும் போது திரும்ப வையக்கூடாது. அவர்கள் நம்மை திட்டும் போது திரும்ப திட்டாம, பாடுபடும் போது பயமுறுத்தாம, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தது போல நாமும் கூட தேவனுக்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு மகிமை வரும். அதனால் வருகிற கீர்த்திக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்க சொல்றாரு, அதனால் என்னைக்கு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நான் நன்மை செய்து இந்த உலகத்துல பாடுபடுவோம் என்றால் அதுவே தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அவரை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நாம் கடந்து போவோம். ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அந்த வார்த்தையின்படியே நாம் அந்த மாதிரியை நாம் பின்பற்றி தொடர்ந்து நித்திய ஜீவன் வரை நாம் தொடர்ந்து செல்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் என்ன செஞ்சாரோ, எப்படி விட்டுட்டு போனாரோ, அவர் விட்டுட்டு போன மாதிரியை பிடித்து கொள்வோம், அந்த சாப்பில் பிடித்து கொள்வோம். நாமும் கூட அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அந்த ஆளுகைக்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி அவர் விட்டு சென்ற அந்த அடிச்சோடுகளிலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.